அமலாக்கத்துறை முடக்கிய சொத்துக்களை விடுவிக்க கோரிய சன் டிவி குழுமத்தின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. திமுகவைச் சேர்ந்த தயாநிதி 2006இல் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தபோது தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ஏர்செல் மேக்சிஸ் நிறுவன முறைகேட்டில் ஈடுபட்டதாக சர்ச்சை எழுந்தது. இது தொடர்பாக கடந்த 2011இல் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது. தயாநிதி அவரது சகோதரர் கலாநிதியிடம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை தொடர்ந்து சன் குழுமத்தின் 742 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியது. இவ்வழக்கில் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் இருவரும் ஆஜராகி வந்தனர். கடைசியாக கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி இருவரும் ஆஜராகி ஜாமீன் கோரி விண்ணப்பித்தனர். மனுவை விசாரித்த நீதிபதி ஓபி சைனி வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். இந்நிலையில் அமலாக்க பிரிவால் முடக்கப்பட்ட 742 கோடி ரூபாய் சொத்துக்களை விடுவிக்க கோரி சன் குழுமம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கு புதன்கிழமையன்று நீதிபதி சத்யநாராயண முன் விசாரணைக்கு வந்தது. ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு தொடர்பான வழக்கின் அடிப்படையில் சன் குழும சொத்துக்கள் முடக்கப்பட்டதாகவும் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் சொத்துக்கள் முடக்கத்திற்கு தடை விதிக்க முடியாது, வேண்டுமானால் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என கூறிய நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். சமீபத்தில் சன் குழுமத்தின் 33 டிவி சேனல்களுக்கு பாதுகாப்பு உரிமம் வழங்க மத்திய உள்துறை அமைச்சகம் மறுத்தது. BSNL இணைப்புகளை சன் நிறுவனத்திற்கு முறைகேடாக பயன்படுத்தியதை கருத்தில் கொண்டே உரிமம் வழங்க உள்துறை மறுத்துவிட்டதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.